வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். 2025 நடைபெற்ற டிசிசி உடைய நியமனங்கள்ல 850 பேருக்கு பணி வாய்ப்பு அப்படின்றத விரைவில் கொடுக்கறதுக்காக தகவல்கள் வந்திருக்கு. போக்குவரத்து கழகத்துல அதிக அளவு ஆட்களை இந்த 2026 எடுக்க போறதா தகவல் வந்திருக்குங்க. டிஎன்எஸ்டிசி 2026 உடைய ரிக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும்? டிரைவர் தனியா, கண்டக்டர் தனியா, ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா முதல் கட்டமா டிரைவர் தனி, கண்டக்டர் தனி, இப்படிதான் எடுக்க போறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போறாங்க. இதற்கான நோட்டிபிகேஷன் விரைவில் வர இருக்கிறது. போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஎன்எஸ்டிசில ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகம் மூலமா தான் தருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் அவசியங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். மகளிருடைய வெற்றி பயணம். முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது அறிவிக்க இருக்கார்? டிஎன்எஸ்டிசில இது எல்லாத்துக்கும் உண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பேருந்து கட்டணம் மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் ஊழிலேயே இது நடந்திருக்கிறது. உண்மையான தகவல் என்ன? இந்த டிஎன்எஸ்டிசி உடைய பஸ்பர், தனியார் பஸ்பர். தனியார் பேருந்துகள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற ஊர்லேயே இந்த நடைமுறையை படுத்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற ஊர்லயே இந்த மாதிரி நடக்குதுன்னா மற்ற மாவட்டங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. டிஎன்எஸ்டிசியில தனியார் டிப்போ பணிமனையில இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல தனியார் பேருந்துகளுடைய கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் வன்மையாக கண்டிச்சு இதை பாத்தீங்கன்னா முறையா அவங்க நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பேருந்து கட்டணம் உயர்வு அரசாங்கமா இதுவரை எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடல. ஆனா தனியார் பேருந்துகள் கட்டணங்களை தங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள ரவுண்ட் ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் இருக்கிற கட்டணத்தை 35 ரூபாய் அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 30 ரூபாய் 35 ரூபாயா பண்றதுதான் ரவுண்ட் ஆஃபா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்கிறாங்க. கண்டிப்பா இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பேருந்துடைய உரிமத்தை உடனடியா கட் பண்ணிட்டு வேற யாருக்குன்னா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்கள்ல புதிய நியமனங்கள் 2026 ரிக்யர்மெண்ட் என்னவாக இருக்கும்? இதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. நிச்சயமா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே பெற தயாரா இருக்கணுங்க. முதல் கட்டமா பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ அலுவலகம் மூலமா தந்துருவாங்க. இது முதல் கட்டமா பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை நீங்க எல்எல்ஆர் பயன்படுத்தி டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக்கலாம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி வாங்க முடியாது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்க நீங்க பாத்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ வாங்க வேண்டியதா இருக்கும் மக்களே. இதுதான் இப்ப இருக்கிற போக்குவரத்து கழகங்கள்ல இருக்கிற மிக பெரிய அளவுல இருக்கிற விதிமுறைகள், ஓகேங்களா? இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்க போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 2025 போக்குவரத்து கழகத்துல நடைபெற்ற நியமனங்கள். 3274 பேர் பாத்தீங்கன்னா நியமனத்திற்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நியமனங்கள்ல பல்வேறு விதமான முறைகேடுகள். நியமனத்தை ஆரம்பிச்சப்ப இன்னைக்கு நாள் வரைக்கும் முறைகேடுகள் இப்படி தொடர்ந்து போக்குவரத்து கழகத்துல இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா அதுல 850 பேருக்கு போஸ்டிங்கே போடாம இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எப்போ சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்றது இன்னமும் தெரியலைங்க. போக்குவரத்து கழகத்துல விரைவில் புதிய அறிவிப்புகள் வரலாம். 2025 மீது இருக்கிறது அந்த நியமனத்தை ஒருவேளை ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முறைகேடுகள் கண்டறியப்பட்டால், இல்லைன்னா அதை விட்டுட்டு புதிய ஆட்கள் எடுக்க போறாங்க. 3000 பேருந்துகளை முதல்வர் விஜய் அவர்கள் கொள்முதல் செஞ்சிருக்காருங்க. முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 15 மகளிருடைய வெற்றி பயணம் அந்த திட்டத்தை தொடக்க இருக்காரு. கண்டிப்பா பொறுத்து பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.